Passengers are reminded not to leave their belongings unattended. هذا القطار متجه إلى مطار حمد الدولي. இப்போ வந்து என்ன லிமோசினில் இருக்கீங்களா இல்லை எப்படி? லிமோசினில் இருக்கீங்க. சரி, இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. வீலுக்கு டயருக்கு போயிட்டுருக்கு. சரி, இன்ஷால்லா எல்லாம் நான் ரேஸ் ஆக்கி வைப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கத்தாரு. நம்ம போர்ட் சைடு வந்தாச்சு. நல்ல சூப்பர் கிளைமேட். இதுதான் நம்ம கத்தாரில் உள்ள ஹைரேஸ் பில்டிங்ஸ் இருக்கிற இடம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எப்படி இருக்கீங்க எல்லா பேரும்? எப்போவுமே நம்மளோட விலாக் வந்து இந்த கத்தார் யூனிவர்சிட்டிலேருந்து ஆரம்பிக்கும், சரியா? அது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் ஈவினிங் வெளியே போவோம். அதோடு நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கத்தார் யூனிவர்சிட்டி. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம், பார்ப்போம். அந்த இடத்துல வந்து அலோவ் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல. இன்றைக்கி போனால் தான் தெரியும். பாருங்க, கண்ணாடி உள்ளேருந்து தெரியாது உங்களுக்கு. அந்த இடத்துக்கு போகிறோம். கொஞ்சம் ட்ராவலிங், கொஞ்சம் தூரம் தான். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ. Amazing. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோன்னா, நம்ம வந்து சூக் வக்கீஃப் ஸ்டேஷனில் இருக்கோம். சூக் வக்கீஃப் ஸ்டேஷன்லேருந்து எங்கே போக போகிறோம்? டுவர்ட்ஸ் தோவா போர்ட். எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு பள்ளிவாசல் கத்தாரில். இது வந்து ஃபிலிப்பின சூக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஃபிலிப்பின கடை தான் எல்லாமே இருக்கும் இங்கே. சூக்குனாலே நார்மலாக வந்து என்னென்னா மார்க்கெட்ஸ், சின்ன சின்ன நம்ம பஜார் மாதிரி. நம்ம ஏன் இன்றைக்கி தோஹா போர்ட் போகிறோன்னா, ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்குது, பலூன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி. பலூன் ஃபெஸ்டிவல் நடக்குதா, அந்த பலூன் ஃபெஸ்டிவல் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த இடத்துல நிறைய க்ரூஸ் ஷிப்ஸ் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எல்லாமே டீட்டெயிலாக. இங்கே பாருங்கள், ஒரு மஸ்ஜித் பக்கத்தில் வந்தாச்சு. இந்த மஸ்ஜித்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபனார் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க கத்தாரில். கத்தாரில் ஒன் ஆஃப் த பழங்காலத்து மஸ்ஜித் இது. இது ஒரு இஸ்லாமிக் கல்ச்சுரல் சென்டர்னு சொல்லுவாங்க. இதை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது சூக் ஏரியா பார்க்கும்போது. கண்டிப்பாக அந்த அப்படியான இதில் எடுத்து போட்டால் தான் அது ஏங்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. உங்கள் பேரும் எப்படி சொல்லுங்கள்? நதீர். எத்தனை வருஷமாக இருக்கீங்க கத்தாரில்? நான் ஒரு 15 வருஷமாக இருக்கேன். 15 வருஷமா? என்ன தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இதான் டாக்ஸியா. டாக்ஸி தான். வந்து 15 வருஷமும் அது டாக்ஸி தான்? இல்லை இல்லை, ஹவுஸ் டிரைவர். சரி, இப்போ வந்து என்ன லிமோசினில் இருக்கீங்களா இல்லை எப்படி? லிமோசினில் இருக்கீங்க. சரி, இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. வீலுக்கு டயருக்கு போயிட்டுருக்கு. சரி,
இன்ஷால்லா எல்லாம் நான் ரேஸ் ஆக்கி வைப்பான் இன்ஷால்லா. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு கத்தாரு. நம்ம போர்ட் சைடு வந்தாச்சு. நல்ல சூப்பர் கிளைமேட். இதுதான் நம்ம கத்தாரில் உள்ள ஹைரேஸ் பில்டிங்ஸ் இருக்கிற இடம். இது வந்து என்னென்னா வெஸ்ட் பேன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஹைரேஸ் பில்டிங்ஸ் தான். இந்த இடத்துக்கு ஒரு நாள் நம்ம போகலாம். எப்படி இருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம ஃபைனலாக டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி பலூன் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கலாம். Okay? Jerusalem. Are you warming up? Yeah, good to see you all. என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலாக வந்து மிஸ் பண்ணியாச்சு இன்றைக்கி பலூன் ஃபெஸ்டிவலை. கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறனால என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் வந்து நடக்கலை. ஆக்சுவலாக இங்கே வந்து நைட் டைம் வந்து என்னென்னா இந்த நைட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லா பலூன்ஸும் வந்து லைட்ஸோடு இருந்து ஸ்ப்ரெட்டாகி வச்சுருப்பாங்க பலூன்ஸ் எல்லாமே. இன்றைக்கி
இங்கே வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால நடக்கலை. நாளைக்கு இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, பார்ப்போம். இங்கே ரோப்பன் ஃபெஸ்டிவல் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக கலர்ஃபுல்லான கைட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்க காரணத்தால் இன்றைக்கி வந்து பலூனை வந்து இங்கே ஃப்ளை பண்ணல. ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஃப்ளையிங் ஏரியா வந்து வேறு. இங்கே வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்களேன். இந்த இடத்துல வந்து என்னென்னா நைட் டைம் வந்து ஜஸ்ட்டு எல்லா பலூன்ஸும் ரன்னாக இருக்கும். அதில் டிஃப்ரெண்ட் லைட்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஷோ மாதிரி, லைட் ஷோ மாதிரி வித் பலூன்ஸில் நல்லா இருந்துச்சு. நான் அதை தான் பார்க்கலான்னு சொல்லி வந்தேன். நான் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு ஒருத்தர்கிட்ட டைமிங் கேட்டிருக்கு, முடிஞ்சால் வர ட்ரை பண்ணலாம். ஒரு நாள் கண்டிப்பாக விஸ்பேவும் போகலாம். ஒரு vlogger-க்கு ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அங்கே சூப்பராக இருக்கும். நைட் டைம் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் டைமில் விட நைட் டைம் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைம் வந்து உங்களுக்கு அந்த அழகு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மார்னிங் டைமில் தான் இந்த கடலை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கத்தாரில் உள்ள கடல், அழகான கடல், நல்ல சூப்பரான கிளைமேட்டு. பலூன் ஃபெஸ்டிவல் வந்தோம், என்ன பண்ணுறது, சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நம்ம க்ரூஸ் ஷிப்லாம் இங்கே இருக்கும். போட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் ஷிப் இருக்குது. அதுக்கு ஒரு நாள் வரலாம். இது வந்து மினா ஹோட்டல், இது ஒரு ஹோட்டல் இங்கே இருக்குது. இதோட நம்ம vlog-ஐ முடிச்சுப்போம். கண்டிப்பாக வந்து நாளைக்கு சான்ஸ் இருந்ததுன்னா அந்த பலூன் உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சிடுறேன். பலூன் ஃபெஸ்டிவலுக்காக தான் மெயினாக வந்தோம் இங்கே. இதோட என்னோடய vlog-ஐ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பலூனை காமிக்காமல் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு vlog-ல சந்திப்போம். பை. தேங்க்யூ.